Hi friends, welcome to Ram's Vision. First of all, உலக மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள், எஸ்பெஷலி டு ஆல் மை டியர் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கைஸ், இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேயில் நான் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அவங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன். ஸோ நான் அவங்கள ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் அவங்கள பார்த்து அவங்க கூட இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் டேயை நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவங்கள மீட் பண்ணுறதுல அண்ட் இந்த கிறிஸ்மஸ் டே அவங்க கூட செலிப்ரேட் பண்ண போகிறதுல. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஏன் பாஸ்டர் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குற அந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பா gift கொடுக்குறேன். gift யார் கொடுப்பா? சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் இருக்கிறாரா? இல்ல. அதனால gift இப்படி தாங்க 2 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கேன். ஹalleluya ஹalleluya. கொடுக்குறேன், உங்களுக்கு gift கொடுக்குறேன். நீ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமென். ஓகே. சோ தகப்பனின் பரிசு ஒரு பிள்ளைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். இந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அப்பா வேலை முடிச்சுட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துருவாருன்னா அந்த ஒரு சாக்லேட்டுக்காக அந்த பசங்க ஒரு நாள் பூரா காத்துட்டு இருப்பாங்க. ஆமென் ஹalleluya. ஒரு ஃப்ராக் வாங்கி கொடுத்துருங்க ஒரு பிள்ளைக்கு, அது போட்டு எல்லாரும் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. என்ன பாருங்க, ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க அத பெருமையா நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு பிள்ளை பென்ஸ் கார்ல இறங்குறான், பணக்கார வீட்டு பிள்ளை, ஆனா அவங்க அப்பாவுக்கு மரியாதை கிடையாது. புரியுதா? அதனால நம்ம எங்கிருந்து வரோமோ, நம்ம தாய் தகப்பன் எதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தாங்க நம்மள ஒரு மனுஷனா ஒரு நாள்ல உருவாக்கி நிற்கும். ஹாப்பி பர்த்டே டேன்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஓகே, மேரி நீங்க நல்லா பாடுங்க, பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. May the Lord bless you. May the Lord bless you. May the Lord bless you, Nathan. Happy birthday to you. Amen. Hallelujah. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். போட்டோஸ் கிஃப்ட்ஸ் விஷ் பண்றவங்க விஷ் பண்ணலாம். குட்டீஸ் நீங்க மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க. எல்லாருக்கும் விஷ் யூ a merry Christmas. ஆமென். ஸோ கைஸ், நான் வீடியோட இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு. ஸோ அந்த ஃப்ரெண்டு இவங்க தான், இல்லை இவ தான். வணக்கம். நான் ஸ்டார்டிங்கில் நல்லா மரியாதை தானே தம்பி சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன இவதான்ட்டு மாறிட்டியே, எங்க தானே வச்சுக்கலாம். நான் அவளை ஜஸ்ட்டு ஹாய் தான் சொன்னேன், அதுக்குள்ளே பார்த்துங்க பக்கமாக வசனம் பேசுகிறேன். ஸோ இவளோட பேர் பார்த்திங்கன்னா ஆரோக்கியா. இன்றைக்கி நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே, கிறிஸ்மஸ். அண்ட் அதுக்கப்புறம் உன்னோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. என்னோட பையனை பற்றி நீ எல்லாமே சொல்லு. என் பையனை பற்றி என்ன சொல்லுது? அவன் வெறும் 1 வயசு குழந்தை தானே. இல்லை, இவ்வளோ ஸ்பெஷலான டேயில் உன் பையன் பிறந்திருக்கான். அண்ட் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னைக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் ரோலிங் ஆகுது. எனக்கே கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது, எனக்கு எல்லாருமே நம்மளே பார்த்துட்டு. ஆமாம், எனக்கே ஒரு மாதிரியாக மார்க்க முதல் சந்தேகம் இருக்குது. ஓகே, பையனோட பேர் சொல்லு. என் பையன் பேர் நேத்தன் தாமஸ்.
அவன் வந்து கிறிஸ்மஸில் பிறந்தது காரணம் வந்து நான் வந்து ப்ரே பண்ணேன் 25ஆம் தேதி எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ரே பண்ணப்போ என்னோட ஒரு சின்ன விஷ் இருந்துச்சு, அதை காட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணார். இது சின்ன விஷயம். ஆமாம், சின்ன விஷ் தான். எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை? கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த பிளெஸிங் வந்து கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து சாமி கொண்டாடி எந்த நேரமும் கடவுள் பற்றியே பேசுவான். நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு கேவலம் மனுஷ ஜென்மம் இல்ல, சாமி புள்ள. யாரா சொன்ன? நீ தானமா சொன்ன? அப்பப்போ ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுப்பான், கவுன்சிலிங்லாம் கொடுக்குவேன். ஏன்னா நம்ம ராம் வந்து ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அதனால அவருக்கு கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன், அழுத்தி ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன். அதனால் எப்போல்லாம் சில டைமில் அவர் ரொம்ப ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணும்போது நானாக பேச மாட்டேன், கடவுள் வந்து எனக்கு ஒரு என்ட்டு கொடுப்பாரு, நம்ம ராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு. நீ நம்பலனா போ. பட் ஆனால் அந்த மாதிரி டைமில் கரெக்டாக நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நீயும் எதனா ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன். ஸோ நம்ம 2 பேர் நிறைய பேசுவோம் கடவுள் பற்றி. அப்போது உனக்கும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும், எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக நான் எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுவேனோ நான் இவளுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவேன். ஸோ இவகிட்ட பேசும்போது எனக்கு ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் இவள் வந்து பேசி அதை சால்வ் பண்ணிடுவோம். தேங்க்யூ. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணுமோ என்ன www.mary.com காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கொஞ்சம் ஃபன்னாக பேசுவாங்க, ரொம்ப சென்டியாக போய்கிட்டு இருக்கு. ஓ சரி எதுனா ஃபன்னாக பேசுவோமா? சரி, நம்ம திரும்ப கல்யாண விஷயத்தை பேசுவோமா? ஆக்சுவலி நான் ராம வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு காரணமே வந்து என்னவென்றால், நம்ம ராமுக்கு வந்து ஒரு அழகான பொண்ணை வந்து பார்க்கணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக்கணும். ஏன்னா இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறான், எனக்கு கல்யாணம். நான் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன் கல்யாணம் என்னெல்லாம் டார்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் இருந்தாலும் எனக்கும் அந்த குழியில் விழுந்தே ஆகணும்னு ஆசைப்படுறான். ஸோ அதனால் நாங்கள் மெயினாக கூப்பிட்டு தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அதே டயலாக் தான். ஸோ என்னுடைய ஜெல்விஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை இந்த அழகான பையனுக்கு ஒரு அழகான பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீ வந்தது வந்து பிரியாணிக்காக, 2வது உன்னோட பார்ட்னர் தேடுறதுக்காக. 2 வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா ஒரே கல்ல 2 மாங்காய். கரெக்டா கட்டுவிட்டா? என்ன எதுவுமே பேசவே விட மாட்டேங்க. சேனல் அவர் பேசட்டும். பேசுங்க பாஸ். எல்லாத்தையும் ஒரே வசனத்தில் பேசி முடிச்சிட்டா. ஏதோ கர்த்தர் வந்து எப்படி ஏதோ ஸ்பீச் கொடுப்பாங்களே, தம்பி கொடுத்தாரு பாஸ்டர், அதே மாதிரி வந்து எல்லாமே பக்கமாக பேசி முடிச்சிட்டா. ஆக்சுவலாக நான் வந்து சில கண்டென்ட்லாம் வச்சுருந்தேன் இவளை வச்சு செய்யணும்னு. பட் என்னை வச்சு செய்யணும்னு. சரி, ஓகே. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய யூடியூபர் வந்திருக்கேன், ராம் சுஜன் சேனலோட ஓனர் நான். ஆமாம். என்னை வந்து வெல்கம் பண்ணியா நீ? ஒழுங்கா என்ன கவனிச்சியா நீ? இப்போ கவனிச்சுட்டு தானே இருக்கிற மிஸ்டர் ராம். டவுனி கவனிச்சாச்சு. ஏய் வெறுப்பே தெரியா? என்ன கவனிச்சா நீ? இதை நல்லா கவனிக்கிறதே. இவளோட வீட்டு ஃபங்க்ஷனில் கெஸ்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில் தான் இவன் வந்து சாப்பிடணும். இவன் வந்து எல்லாருக்கும் முந்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆளாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பர்த்டே பாயோட மதர் நான். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இவங்களுக்கு தான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸ். இங்கே ஒரு சேனல் நடத்துகிறோன்ற அந்த இதுவே கிடையாது யாருக்கும். இதுதான் நேச்சுரலாக இருக்கும். ஸோ கைஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எங்கள் அப்பா போகிறாரு. அடுத்தது எங்கள் அம்மா வராங்க. மம்மி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஏதோ பேசிட்டு இருந்தோம், மறந்துட்டோம். ஆமாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே கேக் கட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சரியாக பேச முடியல. அதனால தான் இப்போ பேசுகிறேன். ரிவர்ஸில் போகுது வீடியோ. ஆமாம், எல்லாமே ரிவர்ஸில் போகுது, தலைகீழாக தான் போகுது எல்லாம். சரி, எனக்காக ஏதாச்சும் பொண்ணு பார்த்துருக்கியா? கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்கு? ராம் இங்கே இருக்கிற 2 குழந்தைக்கு அம்மா ஆகிட்டே வண்டு சண்டை. நான் பண்ண தப்பு கிடையாது, அது நீயே உனக்கு வச்சுக்கிட்ட தப்பு. நான் என்ன பண்றது? இல்லை, 2 குழந்தைக்கு நீ அம்மா ஆகிட்ட. நேற்று பிறந்த குழந்தைங்கள்லாம் நீங்கள் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் முடியோட கொஞ்சம் கவலைப்படாது. அது என்ன சொல்லுவாங்க, சபர்கா ஃபல் மீட்டா ஒத்தா ஹே. ஆடி போய் ஆடி வந்துச்சுன்னா அந்த மாதிரி சபர்கா ஃபல் மீட்டா ஒத்தா ஹே.
வேற ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னேன்? நீங்க வந்த நான் உனக்கு 6 மாசத்துல ஏதோ சொன்னீங்க. இங்க பாரு ராம், உங்க வீட்ல இருந்து இங்க 6 ஸ்டேஷன் தான் தூரம் சொன்னேன். ஸோ 6 ஸ்டேஷன் தாண்டி நீ வந்து ரெகுலரா சண்டேஸ் வந்தீங்கன்னா சர்ச்சுக்கு, கண்டிப்பா 6ஆம் மாசம் உனக்கு கல்யாணம் தான். அடேங்க அப்பா. சரி, பொண்ணு பொண்ணா தானே இருக்கும். பொண்ணு பொண்ணாவும் இருக்கலாம், பொண்ணாகவே தான் இருக்கலாம். இவனுக்கு கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பாத்திரம் போற எனக்கு. என்னை நம்பி வந்தவரை நான் எப்பவுமே வந்து ஏமாத்த மாட்டேன் ராம். நீ கண்டிப்பா உனக்கு அழகான ஒரு நல்ல ஸ்வீட்டான பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும், கவலைப்படாது. ரொம்ப நன்றி. நீ சொன்ன மாதிரி வந்து கல்யாணம் முடிஞ்சுன்னா மொட்டை போட்டுக்கிறியா? உனக்கு தான் மொட்டை போட்டு நாயை மொட்டை எங்க அப்பா சின்ன வயசுல ஏகப்பட்ட மொட்டை போட்டுட்டாரு எனக்கு. வாய் பாருங்க, வாய் கொஞ்சம் கூட கம்மியாகல. நானும் ராமும் வந்து சின்ன வயசுல இருந்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நாங்க வந்து ஸ்கூல்ல பரம எதிரிகள். அப்புறம் சமீபமா தான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். நாங்க இப்படி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இப்படியா ஃப்ரெண்டா இருக்கிறோம் இல்ல ராம்? கண்டிப்பா. ஆனா பார்க்க போனா அவங்க தங்கச்சி தான் என் கிளாஸ்மேட்டு. கிளாஸ்மேட் வந்து என் தங்கச்சி, பட் ஃப்ரெண்டு வந்து நான். ஆமா, அவங்க கிட்டலாம் அவ்வளோ பேசுறதில்ல. நம்ம ராம் கிட்ட தான் ஜாஸ்தி. இந்த சார் யாரு? அவர் தான் நான் கணவருன்ற பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கிறேன். அவர் எதையும் கண்டுக்க மாட்டார், அவர் ஃப்ரீயா இருப்பார். ஏன்னா அவர் இப்போ வந்து பேச்சுலர் மோட்ல இருக்கிறார். ஆக்சுவலா உனக்கு வந்து நல்ல அடிமை சிக்கி இருக்காங்க. யார்? எனக்கு அவர் அடிமை. நீ பேசுற வாய்க்கு எவ்வளவு அமைதியான மனுஷன். 2 பேரும் பேசினா கேட்க முடியாது இல்ல, அதனால தான் நான் பேசுறேன், அவங்க கேட்கவாத. அவன் அடிக்க என்ன அவன் அடிக்காத என்ன வடிக்க அவன் நடிக்க என்ன ஓலன்னு சொல்லு. என்ன வடிக்க அவன் நடிக்க நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. நான் பேச அவரு கேட்க, அவரு கம்முன்னு இருக்க, நான் திருப்பி பேச, அதே மாதிரி. ஓகே. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரிவ்யூ கேட்கணும், எப்படி இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன்? உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சர்ச்சுக்கு இந்த மாதிரி வந்திருக்கேன் கேதரிங்க்கு. ஸோ நான் வந்து அசந்து போயிட்டேன் தம்பியோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு. சின்ன வயசுலேருந்து பார்த்தேன். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரதரோட டெஸ்டிமனி வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு நல்ல டெஸ்டிமனி கொடுக்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுறோம். எனக்குமே ஆசை இருக்குது, ஒரு நாள் வந்து என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், கண்டிப்பாக ஜீசஸை நம்புங்க. ஜீசஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியில் என்ன சொல்கிறது, நான் ஒரு டாக்டரை பார்த்தேன்னா அந்த டாக்டர் நல்லா இருக்காங்கன்னா ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் தட். ஏன்னா ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் பேரண்ட்ஸ், ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் த ரிலீஜியஸ், ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ். ஸோ எனக்கு வந்து நிறைய லைஃப்பில் பிரச்சனை இருந்துச்சு மெடிக்கலி எல்லாமே, பட் காட் ஹீல்ட் மீ. என்னோட 2 பேபியுமே வந்து ஒரு மிராக்கல் பேபி தான். எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து வாஸ் நாட் பாசிபிள், எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஸோ இது வந்து பாசிபிளாக உங்கள் கண்ணு முன்னாடியே என்னோட 2 பேபிஸும் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சியில் ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி யூ ஆர் ஹேவிங் சம் அதர் ப்ராப்ளம், நீ அதை ப்ரேயர் பண்ணினா கண்டிப்பாக காட் வில் ஆன்சர் யூர் ப்ரேயர். இப்போ வந்து நீங்கள் வந்தது கூட வந்து ஒரு இத்தஃபாக் இல்லை, இட் இஸ் அ பர்பஸ். கண்டிப்பாக லைஃப்பில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் நடக்கும்ல. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே, கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் பற்றி ஏதாச்சும் சொல்ல நம்ம ஆடியன்ஸ்க்கு, நீ சொன்னால் நல்லாயிருக்கும். நான் சொல்லணுமா? பொட்டேட்டோ. ஓகே, கிறிஸ்மஸ் வந்து ஜீசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ மோஸ்ட்லி இப்போ சின்ன பிள்ளைங்களை கேட்டால் எல்லாரும் வந்து கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் ஃபாதர், கிறிஸ்மஸ் ட்ரீன் வாங்க, பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாங்க. அவங்க பிறந்ததுக்கு காரணமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லாருடைய சின்ஸ் பாவங்கள் எல்லாம் கழுவப்படணும், நம்மளை வந்து ஹெவனுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து எவ்ரி இயர் 25th, பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் டேட், ஒரு இதுவாக குத்துமதிப்பாக இந்த நாளில் தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெமரி பண்ணுறோம், ரிமெம்பரன்ஸ் பண்ணுறோம், செலிப்ரேட்டிங் பண்ணுறோம். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இவ்வளோ நானும் வந்து இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு தான் மீட் பண்ணுறேன்ல. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மீட் பண்ணேன் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் மீட் பண்ணல, வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்தேன். ஆமாம், ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன் மேரேஜ் அப்புறம். ஸோ கைஸ், நாங்கள் 2 பேரும் பேசின கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெங்க்தி தான், ஆமாம். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் வந்து மீட் பண்ணதில், எல்லாரையும் மீட் பண்ணதில். ஸோ நாங்கள் பேசின கான்வர்சேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இவ கூட சேர்ந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ பண்ணுவேன், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நானும் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் சஜஷன். காம்படிஷனா கமெண்ட் பண்ணுங்க, நானும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் காம்படிஷன் கொடுப்போம்ல. சரி, பார்க்கலாம். நீ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்.
அது சும்மா மனசுக்குள்ள ஒரே இது பயம். இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணா நம்ம எப்படி முன்னேற முடியும் அப்படின்ட்டு. சரி கவலைப்படாத, என்னோட எடிட்டிங் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அங்க நீ ஆப் வைக்கலாம். சரி உன் பொண்ணெல்லாம் காட்டு. ஓகே ஜாயினா, இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஜானா இவ பேரு ஜாயினா. என்னோட செகண்ட் ப்ரொடக்ஷன் வந்து அது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. birthday பர்த்டே பாய் தூங்கிட்டாரு அவர். ஸ்லீப்பிங். உங்க அப்பா அம்மாவை காட்டுறேன். அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. இவங்க தான் என்னோட ஹஸ்பண்டை வேலை பார்க்குறாரா? வீட்ல தான் பேபி இருக்குமே. பேபியா? அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். ஹஸ்பண்ட் ஹாய் கரோ. பேட்ரிக், இவரோட பேர் வந்து பேட்ரிக். தமிழ் வந்து கொஞ்சம் தமிழ் வந்து அவர் வந்து பாம்பே தான் பேசுவாரு. கொஞ்சம் தான் தெரியும். பட் ஹி இஸ் a சவுத் இந்தியன், born and brought up in Delhi. ஆமா, இங்க ரெஸ்யூம்ல ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்ல உனக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து அவங்க எங்க மம்மி, அவங்க எங்க டாடி அங்க ஏதோ சண்டை ஸோ போட்டு. கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ ரொம்ப பேசிட்டு இருக்கா. ஸோ வந்த கெஸ்ட் எல்லாம் கிளம்புறாங்க. சேனலுக்கு நான் பேசிட்டேன், நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். கட் பண்ணுமா, அடிக்கலாம் அப்புறம். இல்ல, வந்த கெஸ்ட் எல்லாம் கிளம்ப போறாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துல வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்ன? ஓகே பாய். பாய் பாய் பாய். வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, இதுக்காக தானே வந்தேன் பாலகுமாரா. ஆப்வியஸ்லி இதுக்காக தான் வந்தேன். லெக் பீஸ்லாம் அதுக்குள்ள உனக்கு ஏத்த மாதிரி லெக் பீஸ்ல கொடுத்துருக்காங்க. சரி என்ஜாய். இவன் வந்து முன்னாடியே ஒரு ரவுண்ட் வந்து சாப்பிட்டுட்டா. இப்போ வந்து ரெண்டாவது ரவுண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பையன் கிறிஸ்மஸ் அதுவும் போய் சொல்றான், நம்பாதீங்க. இல்ல, ஒரு கெஸ்ட் வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டை சாப்பிட்டு விட்டுட்டு தான் நீ சாப்பிடணும். கெஸ்டா நீங்க ஃபேமிலி ப்ரோ. மரியாதை வீடியோக்காக மரியாதை. அவர் யாரு? இந்த இவங்க என் வீட்டுக்காரு. நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இல்லாம உட்காந்துருக்கு. இப்போ பேச்சுலரா இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவோம். சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த நாட்டாம படத்துல யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அதேதான். சரி, அந்த படத்தை பத்தி அவருக்கு தெரியாது, அதனால அவர் ஃபீல் பண்ண மாட்டாரு. அவர் நம்ம ரொம்ப டேமேஜ் சரி பண்ணுவாங்க. சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டுட்டே பேசுவோன்ற. ஆக்சுவலி நீங்க வந்ததுக்கு என்ன காரணம்னு எனக்கு சொல்ல முடியுமா? அது வந்து நான் வீடியோல சொல்ல முடியாது. நீயே சொல்லு. அப்படியே உங்க ஃபுட் ரிவ்யூ, நீங்க ஃபுட் ரிவ்யூலாம் நல்லா பண்ணீங்களே ராம். இந்த பிரியாணி பாருங்க எப்படி பேசுறா. நான் சொன்னேன்ல, இவன் வந்து சரியான வாயாடி. இப்போ நம்ம ராம் வந்து அவங்களோட சேனல்ல நம்மளுடைய பிரியாணியை பத்தி ரிவ்யூ பண்ணி சொல்ல போறாங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க ராம். சரி, தண்ணிக்கு வேணுமா? என்ன வாய் பேசுறாங்க, என்ன பேச விடலையா? சரி சாரி. பிரியாணி வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடா இருந்து செமையா இருந்திருக்கும். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, கட் ஆஃப்டர் தி பிரேக். ராம், இப்படிலாம் நல்லா வீடியோலாம் எடுக்கிறதுக்காக எங்கள் பர்த்டேக்கு வந்தியே, எங்கப்பா கிஃப்ட்டு? அது ஏன் இவ்வளோ ஷையாக சொல்கிற? கொஞ்சம் கத்தி அழுத்தி சொல்லு. இது ஏன்டா மெல்ல கேட்குற? நல்ல சத்தமா கேட்க அப்படிதானே? ரகசியமா கேட்குற? கேளுடா, கேளு. அதான் கேட்டேன்ல. ஓகே ராம், ஏதோ சொல்ல வந்தா. சரி சொல்லு. ஏய், இப்படிலாம் சுத்தி சுத்தி பார்க்காதீங்கடா. அப்புறம் திஸ் இஸ் தி பொண்ணு கட்டி ஒரு கையில இருந்து வாங்குனானா ஒரு 2 பேரே போட்டு அடிப்பாரு. அந்த கடையில நின்னுட்டு இருக்காரு. சரி ராம் சாம்னு கொஞ்சம். என்ன ராம், வந்து விசேஷம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? அது நீ தான் சொல்லணும். உன்னோட விசேஷம் எல்லாமே நல்லா. ஆனா சரி, நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி தெரியுது. நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி தெரியுது. எங்கப்பா கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? பர்த்டேப்பா, என் பையன் பர்த்டே கிஃப்ட் எங்க? நடுநடுல டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவர் பாஸ்டரா? அவர் தான் பாஸ்டர். வாங்க பாஸ்டர். பாஸ்டர் வாங்க. அப்ப அங்கே இருங்க. எங்க ராம் கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? என் பையனோட பர்த்டே கிஃப்ட் ப்ரோ. ராம் சீசன் சேனலோட ஓனர் வந்திருக்கேன். எவ்வளோ பெரிய யூடியூபர் நானு. நான் வந்ததே உனக்கு கிஃப்ட். இதில் கிஃப்ட் கேட்குறியா நீ? இன்னமும் ஜக்கன்ல ஜாப்பி சேனல். நான் இந்த கூட்டத்திலே, இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் அது அப்படி இல்ல. சரி அமெரிக்கால கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக. அவ்வளவு ஏன்
காரக்குடி பாட்டில கூட இன்னைக்கு என்ன நீ ட்ரோல் பண்ணுவாரு ஏதாவது தப்பா பேசுற சரி விடுங்க. இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷனை விட்டுட்டு நான் பையனோட பர்த்டேக்கு வந்திருக்கேன். என்கிட்ட போய் கிஃப்ட் கேட்டுட்டு இருக்கேன். நீ ஆக்சுவலா நீ தான் எனக்கு gift கொடுக்கணும். gift கொடுக்காததுக்கு இப்படிதான் ஒரு பிட்டு நடத்து. ஆமா ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு யூடியூப் சேனல். இன்னும் நல்லா நடத்து. ஆக்சுவலா எல்லாரும் வந்து நம்மளே ஃபோக்கஸ் பண்றதுனால கொஞ்சம் ஷையா தான் இருக்கு. ஆமா ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி என்னதான் இருந்தாலும் நீ வீடியோல என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிட்ட. ஸோ எனக்கு நான் பர்த்டே கிஃப்டா இந்த கிஃப்ட் கொண்டு வரல காசு கொண்டு வரேன். ரிச் பாய். பாரு தும்மிட்டா பாரு. நிதன் பாபு இந்தா அங்க பாரு அங்கிள் ஏதோ கொடுக்கறாரு. ஏய் அங்கிள் சொல்லாத. நீ தான் ஆண்டி நான் அங்கிள் இல்ல. என்னோட சீனியர் இவன் அங்கிள் இல்லையா? டேய் ஐயோ மரியாதை அவர் ரொம்ப தேங்க்ஸ் ராம், நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்காக, இவ்வளவு பெரிய யூடியூபர் நீங்க வந்து எங்க பர்த்டே சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நோ மெடிசன். மீண்டும் நம்ம சந்திப்போம். சரி அடுத்த வாட்டி சிக்கனுக்கு பதிலா மட்டன் போடு. கண்டிப்பா வரேன். சரி கண்டிப்பா உங்களுக்கு மட்டன் கண்டிப்பா மட்டன் லெக்ஸ் நாங்க கொடுக்குறோம். வாங்க இவங்க தான் என்னோட சகோதரர் பாஸ்டர் சாம், இந்த சர்ச்சோடைய ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலி சீக்கிரமா இந்த யூடியூப் சேனல் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆக நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். நல்லா ஹிட் பண்ணுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க இதுல. Thank you for coming. பிரதரோட ரெக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு வந்து சீக்கிரமா திருமணம் ஆகுறாங்க. ஒரே சாம் நாங்க அன்புடன் இந்த ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். ப்ளீஸ் நீங்க வந்து அவர் பாஸ்டரா இல்ல புரோக்கரா? ப்ளீஸ் இந்த என்னோட ஃப்ரெண்டுக்காக நீங்க ஜாம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு கிடைச்சா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. தேங்க் யூ so much. Thank you for coming. நான் கிளம்பறேன். நீங்க உங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சரி ராம், தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நீயே பேசிடல, நீயே பேசு. ஓகே गाइस, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா அவன் வந்து என்னையே பேச சொல்லிட்டதுனால நானே இந்த இன்ட்ரோ முடிக்கிறேன். ஓகே தேங்க் யூ பை. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை, டேக் கேர், see you all in the next video guys. Bye bye. Thank you.